to me, numbers never lie, add it up, that's Hi guys, welcome back to my Tamil edit YouTube channel. நீங்க ப்ரோல பாத்துருவீங்க. ப்ரோல பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி உங்களோட போட்டோ வச்சு ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட போட்டோல ஷேர் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். அதை எப்படி எடிட் பண்றது அப்படின்னு நான் பார்க்க சொல்லி தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் போடியோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு என்ன போட்டோஸ் இல்ல வீடியோ ஷேர் பண்ணி தரணும்னா மறக்காம எனக்கு Instagramல கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட Instagram லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வந்து மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணுறது அலைட் மோஷன் அப்படி ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல பின்மெசேஜ்லேருந்து ஒரு ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி இந்த ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. சரியா, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் இந்த மாதிரி தான் உங்களால் உங்களோட ஃபோட்டோ வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுத்துருக்கேன். வேணும் எடுத்துங்க. நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்படிலாம் நீங்கள் பார்க்கறது டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணிருக்கணும் அந்த டேட் பார்த்து தான் இருக்கும். கரெக்டாக அந்த டேட்டை பார்த்து நோட் பண்ணிங்க. அந்த டேட் நோட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் எல்லாமே இருக்கும். நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படி அப்புறம் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்னா ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ பார்த்தோன்னா எப்படி இந்த ப்ராஜெக்ட் தமிழ் எடிட்ஸோட ப்ராஜெக்ட் பார்த்தா எப்படி ஃபுல்லாக பார்த்தா QR கோடு ப்ராஜெக்ட் லிங்க்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் வீடியோ பார்த்தோன்னா நம்மளது யூடியூப் சேனலில் பார்த்தா போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நிறைய பார்த்தா ஃபாண்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு கேட்குறீங்க. எப்படி அயர்ன் மோஸ்ட்டில் ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணுறது அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸ்ட்ராங் வீடியோக்குள்ள போயிடலாம். ஜஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் பார்த்தா இம்போர்ட் பண்ணிங்க. ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதில் பார்த்தா உங்களோட ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணோம். உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராண்ட் இருக்குது. நான் கொடுக்குறேன். அந்த ப்ராண்ட்டை பார்த்தா டெலிகிராம் குரூப்லேயே கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்கள் சிம்பிளாக எடுத்துங்க. ஓகேங்களா? அந்த ப்ராண்ட்டை காப்பி பண்ணிவிட்டு கூகுள் ஜிமெயிலில் போய்ட்டு உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணி அந்த ப்ராண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தா ஃபோட்டோ பார்த்தா க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபோட்டோ எடுத்துன்னு வந்துருங்க. ஜஸ்ட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோவை பார்த்தோன்னா ஒரு 4-5 உங்கள் கேங் ஓகே வரேன் ஒரு 5 பேர் உங்கள் கேங்கில் இருக்காங்கன்னு வச்சிங்களேன். அந்த 5 பேர் இமேஜ் இது மாதிரி பார்த்தோன்னா நான் கொடுக்குற ப்ராண்ட் பார்த்தா டெலிகிராம் குரூப்பில் இருக்குங்களா அந்த ப்ராண்ட் கொடுத்து நீங்கள் கூகுள் ஜிமெயில் கொடுத்து ஃபோட்டோ பார்த்தா போல் எடுத்துன்னு வந்துருங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு ஓகேங்களா? எடுத்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா இங்கே தனுஷ்னுக்கு பதிலாக கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் கொடுத்தா அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் பார்த்தா எடிட் பண்ணுற ஆப்ஷன் வரும். நீங்கள் கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா யாரும் உங்களோட ஃப்ரெண்டாக அந்த நேம் என்னவோ அந்த நேம் பார்த்தா நீங்கள் மாற்றிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணிட்டு கீழே பார்த்தா உங்களுக்கு ஒரு பாயோட இமேஜ் இருக்கும். அந்த பாய் இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா ஸ்டார் பட்டன் கிளிக் பண்ணிங்க. ஃபில் பட்டன் கிளிக் ஸ்டார் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் கூகுள் ஜிமெயில் போட்டு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தா தான் செலக்ட் பண்ணால் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ண மேலே ப்ளஸ்ன்னு இருக்கும். அந்த ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ பார்த்தா பக்காவாக செட் ஆகிடும். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் உங்களோட ஃபோட்டோ மட்டும் அதில் ஆட் பண்ண போகுது. எஃபர்ட் டைம் ஆட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஜஸ்ட் நேம் எடிட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தா அதுக்கப்புறம் இன்னொரு இமேஜ் ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்டோட இமேஜ். ஓகேங்களா? எங்கெங்கே இமேஜ் இருக்கோ அங்கெல்லாம் கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்டோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு மேலே நேம் இருக்கும். அந்த நேமை கிளிக் பண்ணி நேம் கொடுத்து பேர் பார்த்தா சேஞ்ச் பண்ணிவிட்டு அதேமாதிரி ஃபோட்டோ பார்த்தா கீழே இருக்குது. அதுமாதிரி ஃபோட்டோ கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்து ஃபோட்டோ பார்த்தா சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே, இதே மாதிரி யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு ஓகே ஒரு எப்படி ஒரு 5 பேர் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, உங்களோட 5 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எடிட் பண்ணிக்க முடியும். உங்கள் 5 ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ கூகுள் ஜிமெயில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு நேம் பார்த்தா எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறேங்க. சாங்கெல்லாம் பார்த்துல இதில் இருக்கும். முடிச்சுன்னா பார்த்தா மேலே ஏற்பட்டதோ மாதிரி கிளிக் பண்ணிட்டு வீடியோ எனக்கு 100 பிக்சர் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் பண்ண ஷோ அந்த எக்ஸ்போர்ட் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா 2 மினிட்ஸோட முடிஞ்ச பார்த்தா உங்களோட கேலரியில் இந்த வீடியோ சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா வீடியோ பார்த்தா மேக் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ் பண்ணி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்காக நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் வைக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.